படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் ஆக்டர்ன்றதை தாண்டி ஒரு டேரக்டரா சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்குன்னா சரக்கு தண்ணி நடிகாம படத்தை வந்து பாருங்க. சூப்பர் படம், கடைசி உட்காந்து பார்க்கலாம். மெய்யதகனை ஓடிடியில பார்த்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, மறக்காம வந்து பாருங்க. நம்ம ஆள் எழுதுன மாதிரி படம் சூப்பரா இருக்கு, தியேட்டர்ல பாருங்க. ஃபேமிலி கனெக்டட்னா அப்பா அம்மா சென்டிமெண்ட், நம்ம அப்பா அம்மா தவிர்த்துட்டு எல்லாமே பண்றோம் இல்லையா, அப்பா அம்மா சென்டிமெண்ட் முக்கியன்றதை காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ரிவ்யூ பார்த்துட்டு வராதீங்க, படம் சூப்பரா இருக்கு, பாருங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண படம் பேரை வச்சுட்டு பார்க்காம வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். பேரை வச்சு தான் கலாச்சிட்டு இருக்காங்க, ஆனால் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வந்து எதா இருந்தாலும் ரிவ்யூ உண்மையாக கொடுங்க. பயங்கரமான படம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். தனுஷ் சார் பயங்கர இன்டெலெக்சுவலாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சட்டிலாக ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணாமல் இந்தந்த சீனுக்கு இதுதான் நடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆன்டகானிஸ்ட் அருண் விஜய் சார் அவர் கமர்ஷியலாக பண்ணிட்டு இருந்தவர், இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். எலைட்டாக ஒரு வில்லனாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அப்புறம் சத்யராஜ் சார், ஸோ அவருடைய ஆக்டிங் சொல்ல வேணாம். பார்த்திபன் சார் நிறைய ஹியூமர் பண்ணியிருப்பார், அதுவும் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் சமுத்திரகனி சார், ஸோ அவருடைய ஆன்டகானிஸ்ட் ரோலும் பயங்கரமாக இருந்தது. படம் வந்து பயங்கர இன்டெலெக்சுவலாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சீன் கூட மிஸ் ஆகல, அப்படி இருக்குது படம். அவர் வந்துட்டு ரொம்ப கமர்ஷியல் பணத்துக்காக பண்ணாமல் சினிமாவை லவ் பண்ணி பண்ணியிருக்காரு தனுஷ் சார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர் தனுஷ் சார். ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. படம் அதான் ஒரு லைட் ஹார்ட்டடாக இருக்குது, நல்லா இருக்குது படம். அதை பற்றி சிம்பிள் ஸ்டோரியாக இருக்கனால நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா எமோஷனலாகவே கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் ஃபீல் ஆச்சு. பட் அந்த ஒரு சில போர்ஷனுக்கு அப்புறமா நல்லாவே இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் நல்லாவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. எமோஷனலாக நல்லா கனெக்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு நல்ல படம். தனுஷ் தாண்டி ராஜ்கிரனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் கேரக்டர் நல்லா, அந்த கேரக்டரை அவர் நல்லா உயிர் கொடுத்துருந்தார். ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கான கரெக்டான படம் இது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தோம், அப்போ கூட நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து அப்பா அம்மா கூட உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இல்லை உண்மை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. குட் ஃபீல் மூவி, வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலி அம்மா அப்பா கூட இருக்கணும் சொல்லுவாங்க. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ இது மாதிரி படங்கள்லாம் ப்ரெசன்ஸ் இல்லை. இப்போ அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ரெண்டு ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்டாக இருக்குது. எவ்வளோதான் இங்கேருந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்றாங்க. அவங்கவுங்க சொந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் எங்கே போனாலும் வராது, அந்த மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ராயன் பண்ணார், நீக் பண்ணார், அப்புறம் இது பண்ணியிருக்காரா. நீக் மட்டும் தான் நல்லா இல்லை, மீதி எல்லாமே ரெண்டு மூவியும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா எடுத்திருக்காரு. ஆக்டரா என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஸ்கோப் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் நம்ம சொல்லவே வேண்டாம், எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். அவருக்கு ஆக்டிங் கரெக்டாக இருக்குது. எப்பவுமே அவர் அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காருல, நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அருண் விஜயும் தனுஷும் வரும்போது அந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை நித்யா மேனன் வந்து தனுஷ்? நித்யா மேனன் தனுஷ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் தான் அவங்களதும் கூட நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்போ வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? தனுஷ் ஆக்டிங், டைரக்ஷன் தான். டைரக்ஷன் இன்னொன்று அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எடுப்பார். அவர் வச்சு அவர் நல்லா இன்னும் கதை எடுப்பார்னு நம்பிக்கை இருக்கு. நல்லா இருக்கு படம். சேம் இட்லி கடை மாதிரியான கான்செப்ட் தான் அடுத்த மாதிரியான ஒரு படங்கள்லையும் எதிர்பார்க்குறேன். இல்லை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதான் அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. ராயன்லேயும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்து ஆக்ஷனும் பண்ணியிருப்பாரு. இதில் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். ஆக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அடுத்த படம் மேபி ஆக்ஷனாக பண்ணலாம், இல்லை கதை வைஸ் பண்ணுறாரோ அவர் எப்படி எடுக்கிறாரோ. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. தனுஷை தாண்டி இவரோட கேரக்டர் ரொம்ப மெயினாக இருக்குது இந்த படத்துல. யாரோட? தனுஷோட அப்பா, அவர் பேர் ராஜ்கிரண். ராஜ்கிரண். அவர் நல்லா நடிச்சுக்கார். அவரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை அவர் நல்லா சூப்பராக நடிச்சு கொடுத்துரு. அவர் தான் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு அந்த கதைக்கு. இட்லி கடைன்ற பேரே அவர்னால தான். நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியாக என்டர்டெயின், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபிலிம் தான், பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ் தான் வந்து கொண்டாடுவாங்க. பட் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி நல்ல கருத்தோட இருக்கு. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி அவங்க நேட்டிவ் பிளேஸோட ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எல்லாரும் மாடர்னாக சிட்டிக்கு வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஊர்லேருந்து வரவங்களுக்குலாம் திரும்ப அவங்க ஊரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நான் ரொம்ப நாளாக ஹோம் டவுன் போல், சேலம் என்னோடது.
ஸோ இந்த படம் பார்த்தோன்னே கொஞ்சம் இப்போ அந்த சைடு போய் பார்க்கணும் போல அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குது படத்தில். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. அது போக மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜி பிரகாஷ் பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருந்தாரு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எப்பயும் போல சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், நீங்கள் தனியாகவும் பார்க்கலாம் ப்ரோ, நல்லாயிருக்கும். ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ, படம் எப்படின்னா ஒருத்த பேர் வாட்சி எத்தனை நேரம் பார்க்கலாம். இட்லி கடை நல்லா சாப்பிடலாம் ப்ரோ, போயிட்டு வருங்க. எல்லா இட்லியும் வந்திருக்கா? எல்லாம் ப்ரோ அவுச்சாடா இட்லி நானும் வந்துருக்கு ப்ரோ. அதேமாரி ஜி பிரகாஷ் மியூசிக் தரமாகுது, பாட்டு எல்லாம் தரமாகுது. தலைவர் தான் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ படம். ஓப்பனாக சொன்னால் இட்லி கடை எல்லாம் வந்துருது ப்ரோ. என்ன விஷயம் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? அப்பா சென்டிமெண்ட் நல்லா இது ப்ரோ. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இது ப்ரோ. பையனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிக்கிறான் ப்ரோ படத்தில். பையனை அச்சு வளர்க்கணும்னு சொல்லிக்கிறான். ஒவ்வொருத்தனா பையனை பார்த்தா அச்சு வளங்க இவனமே ஊதாரிமே சூட்ட விடுங்க. இது அவன் ஏண்டுகள் நன்றி. படம் நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் சார் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, அது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து 55 படத்துக்கு மேலே வந்து இவர் இப்படி படம் பண்ண அவசியம் இல்லை. மாசாக பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி இது பண்ணாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தை எந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், கிராமம் இப்போ சென்னையில் முக்கால்வாசி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னையை சொல்ல முடியாது. நான் சொல்லலாம், நான் வந்து சின்ன வயசுலேருந்து சென்னை தான் வந்தேன். என் கூட ஒர்க் பண்ணுறாங்க முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் இந்த படம்லாம் பார்க்கும்போது அவங்களே வந்து தங்கும்போது சொல்லுவாங்க, வீக் டேஸ்லாம் ஊருக்கெல்லாம் போகும்போது ஊர்லேயே இருந்துருக்கலாம், நான் ஏன் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியல, அங்கேயே நல்லா நிம்மதியாக இருந்தது இங்கே. ஆனால் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவோம், சாட்டர்டே சண்டே எப்போ ஆகும், அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படியே தான் போவோம். ஆனால் ஊருக்கெல்லாம் போயிட்டா அதோட இதுவே நேச்சரே தனி, நல்லா டிசைனாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பவர் பாண்டி படம் பண்ணியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லா டேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பேஸாக தான் பண்ணுவாங்க. காதல்னா காதல், லவ் ஸ்டோரி அந்த மாதிரியே பண்ணுவாங்க. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஸ்டைல் இருக்கும், அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல்லே பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சார், அவர் படத்தில் லவ் இல்லாமல் இருக்காது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ராயன்னு ஒரு படம் பண்ணார். 4 படம் பண்ணார். 4 படமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஒரே ஜானர்னு சொல்ல முடியாது. 4மே பார்த்தீங்கன்னா வந்து 4 விதமான கதையை தான் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஒன்று வந்தது 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணார், நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜிவி சார் மியூசிக்கும் நல்லா இருக்குது, கேட்குற மாதிரி இருக்குது. பாட்டு எல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது, ரொம்ப சவுண்டு இது பண்ணாமல் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு வந்தால் நல்லாயிருக்கும். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அவர் வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இட்லி கடையை வந்து ஒரு 2.5 மணி நேரம் வச்சு ஹோல்ட் பண்ணி அதோட ஒரு எமோஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கல, அது வந்து கரெக்டாக கையாண்டிருக்கார் தனுஷ். அவருக்கு வந்து ஸ்கிரிப்டில் அவர் எழுதின அந்த நரேஷனில் எங்கேயுமே வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை. அவருக்கு இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் அவருக்கு பாதித்த எமோஷன்ஸை இதில் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. என்னன்னா இதே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்காம நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் படம் வந்து அந்தளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்காது, மொக்கையாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிம் தான் இது. இந்த பவர் பாண்டி அதுமாரி தனுஷ் டைரக்ஷன் தான். பவர் பாண்டிக்கு அடுத்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் சொன்னேன், ஏன்னா அவரோட டைரக்ஷனில் சொல்கிறோம். படத்தில் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ராயன் வடச்சென்னை அந்த மாதிரிலாம் தனுஷை பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது அது ஜேனர் வேறு ஒரு ஹார்ட் வார்மிங் ஒரு ஃபிலிம். கொஞ்சம் லேக் இருக்கா மாதிரி இருக்கலாம், மேபி இப்போ இருக்க பசங்களுக்கு இப்போ இருக்க மென்டாலிட்டிக்கு அந்த படம் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் தனுஷ் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் பார்த்து அவரோட லைஃப்பில் அவருக்கு பாதித்த சில விஷயங்களை தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி டைட்டில் கார்ட்லேயே போட்டிருப்பார். ஸோ படம் மக்கள் பார்க்கும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் பார்க்கணும். இது வந்து என்னடா ஸ்லோவாக போகுது அப்படிலாம் இல்லை. அவரோட எமோஷனை ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி 3 மணி நேரம் உட்கார உள்ள ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாருல, அதுதான் மேட்ரு. நல்லா பண்ணியிருக்கேன். இன்னொன்று அந்த நித்யா மேனன் வந்தாலே அவங்க காம்போ வந்து எப்பவுமே நல்லா கொண்டு போவோம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்ச். ஜிவி மியூசிக்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. எல்லாருக்கான படம் ஒரு ஃபேமிலி பேஸ்டு படங்க. இது இந்த பூஜா ஹாலிடேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பட் இது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு படம். இது மக்கள் வரவேற்கணும். ஜென்ரலாக இப்போ வெளியே வந்து பார்த்துட்டு படம் வந்து ஆவரேஜிங்க ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி சொல்கிறத விட இது ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸுக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். படம் விற்று வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்துன்ற ஒரு திருப்தி இருக்கும். இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்குது. நல்லா குட் ஃபிலிமாக வேறு நல்லா வேணும், சூப்பராக தான் இருக்குது. அவர் தனுஷ் நல்லா வச்சிருக்காரு. பிரம்மாண்டமான அப்படின்னு ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. வேறு ஒன்றும் நல்லா தான் இருக்குது. அவர் எது கொடுத்தாலும் ஓகே தான் ப்ரோ. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் தனுஷ் பண்ணோம். நான் எது கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம். அவ்வளோதான்.
தனுஷ் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க ராஜ்கிரண் அவர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. அருண் விஜய் எல்லாம் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. காமெடி அப்படின்னு ரொம்ப இதுவாச்சு இல்லை ஹியூமர் காமெடியில் ஹியூமராக இருந்துச்சு. காமெடியில் அவ்வளோ ஓவரால் எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்பா பையனுக்குள்ள சென்டிமெண்ட் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருக்கு பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. தனுஷ் மிரட்டி விட்டாப்பு நல்லா தான் இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கான படமா இல்லை பெரியவங்க ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஓகே இந்த லைஃப் பொருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலான படம். யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. அதான் நல்லா இருக்கு. விவசாமி இந்த கிராமம் இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சா இந்த மாதிரி விஷயம் நம்ம லைஃப்ல இருந்திருக்கு அப்படின்னு அது யதார்த்தமான எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான் அது. நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. என்னென்ன விஷயம் சொல்ல வரேன் என்ன விஷயம் பிடிச்சிருச்சு அப்பா சென்டிமெண்ட் தான் ப்ரோ. அப்பா அம்மா ஊர் அவ்வளோதான் அப்பாவும் பயங்கரமா உங்களுக்கு திட்டிருப்பாரு அப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா வந்தது. சாங்ஸ் வைஸ்ல வித்யா மேடம் இவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படத்துல என்ன விஷயம் காதல் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு.